எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றும் இந்த இரவு ஜப வேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிறார். ஐயா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி அவர் உங்கள் மீது எப்படி கண்ணோக்கமாய் இருக்கிறார், என்ன செய்ய விரும்புகிறார், அவர் எப்படியாய் உங்களுக்காக வைராக்கியமாய் வல்லமையாய் மகிமையாய் புறப்பட்டு வருவார் பராக்கிரமசாலியை போன்று என்பதை குறித்து உங்களோடு ஆலோசனை செய்வதற்காக, உங்களுக்கு அறிவை உணர்த்துவதற்காக கர்த்தருடைய ஆவியானுடைய அனுகிரகம் உங்களை நோக்கி வருகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயா, எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், பல்வேறு பலகீனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தோல்விகளும் அவமானங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தீர்களானால் கர்த்தரே சொல்கிறார், என் ஜனத்தை, என் பிள்ளைகளை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஐயா, என் பிள்ளைகள் அடிபட்டு நொறுங்கி பாடுபட்டு சிறைப்பட்டு சங்கிலிகளில் அகப்பட்டு உபத்திரவங்களின் குகையிலே, கண்ணீரின் கடலிலே, அழுகையின் பள்ளத்தாக்கினூடே வந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து சொல்லுங்கள், அவர்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் ஜனத்தோடு எருசலேமுடன் பட்சமாய் பேசி அவர்களின் போர் முடிந்தது என்றும் அவர்களின் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு அவர்களுக்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவங்கள், ஏன் இத்தனை கொடுமைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, ஏன் நான் இப்படி அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து கொண்டிருக்கிறேன்? ஒருவேளை நன்றாக கவனியுங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் ஒருவன் நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை நான் ஏன் கடக்கிறேன்? ஐயா, எனக்கு ஏன் இத்தனை அழுகை, எனக்கு ஏன் இத்தனை கொடுமை, எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்களும் உபத்திரவங்களும் என்னுடைய குடும்பத்திலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டீர்களானால் வேதம் சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து, அல்லேலூயா, அது என்னையா ஒருவன் நடந்து பாடுகளோடும் துக்கங்களோடும் வைராக்கிய வாஞ்சையாய் தேவனோடு காத்திருந்து, ஐயா, தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையோடு ஒருவன் நடந்து அந்த கஷ்டங்களை பொருட்படுத்தாது, கஷ்டங்களை, கண்ணீர்களை, வந்துவிட்ட திடீர் ஆபத்துகளை, எதிர்பாராத கஷ்டங்களை பொருட்படுத்தாது ஒருவன் நடந்து அவர்கள் அதை என்ன ஆக்கிக் கொள்கிறார்கள்? அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மழையின் குளங்களை நிரப்பும். ஆமென். நீங்கள் நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள நீங்கள் ஒருவன் நடக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை, ஐயா, கர்த்தருடைய மகிமையின் மேகம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த வானத்தின் அற்புதமான ஆசீர்வாதமான மழைகள் உங்கள் மீது பெய்யும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் தான் தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ஐயா, மரணகரமான இருள், மரணகரமான வியாதிகள், கட்டுகள், உபத்திரவங்கள், ஒருவேளை வாழ்வதை விட சாவதே மேல் என்று அநேக முறை நீங்கள் நினைத்திருக்கலாம், யோசித்திருக்கலாம். ஒருவேளை இந்த வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இப்படி வாழ வேண்டுமோ? ஏன் நான் ஜீவித்திருக்க வேண்டும்? நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். தாவீது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். ஐயா, யோசித்து பாருங்க, கடும் இருட்டு, வெறும் பள்ளத்தாக்கு, யாருமே இல்லை உதவி செய்வதற்கு, ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. எங்கு திரும்பினாலும் இருள், எங்கு திரும்பினாலும் பர்வதங்கள், ஐயா, ஓ என்று அலகிறது போல, நீ இதோடு முடிந்து போனது உன் வாழ்க்கை என்று எல்லோரும் ஓங்கி சத்தமிடுவது போன்ற ஒரு வெறுமை வனாந்தரம். அதிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எப்படி சார் பொல்லாப்புக்கு பயப்படாம இருக்க முடியும்? அவர் சொல்லுகிறார், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஐயா, ஓ மை காட், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் இப்படியாய் சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுது இப்படியாய் சொல்லுகிறீர்கள், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று நீங்கள் சொன்ன அது
தொடரும். அதுல மாற்றமே இல்லை. இதை மாற்றி பேசுவதற்கு எந்த அத்தியாயமும் எந்த நீதியும் கிடையாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று நீங்க சொன்னா நிலைத்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமும் சாபமும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தரே சொல்லுகிறார். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை எடுத்துக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். விரும்புங்கள், ஜீவனை விரும்புங்கள், ஆசீர்வாதத்தை விரும்புங்கள், வெற்றியை விரும்புங்கள். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனத்தை என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் ஐயா. அவர்களோடு பட்சமாய் பேசுங்கள் ஐயா. என் பிள்ளைகளோடு பட்சமாய் பேசுங்கள். அவர்கள் 2 மடங்காய் அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கையில் கூட இரட்டிப்பாய் அடைந்திருக்கிறார்கள். கஷ்டமும் வேதனையும் உபத்திரமும் பெற்றிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கலாம். ஐயா, ஏன் இந்த சோதனை? ஏன் எங்களை கர்த்தரே சோதிப்பாரா? ஏன் இப்படி எல்லாம் எங்களை விட்டுவிட்டாரா, கைவிட்டு விட்டாரா என்று நீங்கள் கேட்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுவது போல அதை காட்டிலும் விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுவது எத்தனை அவசியம் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் விசுவாசம் ஐயா, நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை எல்லா பொன்களை காட்டிலும், தங்கம் வெள்ளி வைடூரியங்களை காட்டிலும் அது விலையேறப்பட்டது. அது சோதிக்கப்படும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது பொன்னாய் விளங்குவீர்கள். நீங்கள் சோதனை சகித்தீர்கள் என்றால் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்றார், ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என் பிள்ளைகளை. என் பிள்ளைகளோடு பட்சமாய் பேசுங்கள். என் அன்பு சகோதரிகளே, உங்களோடு பட்சமாய் பேசுகிறோம் ஐயா. நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருப்பார்கள். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், கஷ்டங்கள், எத்தனையோ உபத்திரவங்களில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் சின்னவனை ஆயிரமாய் மாற்ற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக புறப்பட்டு வருவார் என்பதிலே மாற்றமே இல்லை. இன்னும் பாருங்க, 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. இது யாரை குறித்தியா சொல்லியிருக்குது? ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்தா சொல்லியிருக்கிறது என்று கேட்டீர்களானால், நீங்கள் தான் சீயோன், நீங்கள் தான் எருசலேம். என் அன்பான சகோதரிகளே, இந்த மகிமையின் மேட்டுக்கு, இந்த இரவு ஜெப வேளையிலே, இந்த பரிசுத்த பர்வதத்திற்கு வந்திருக்கிற நீயே சீயோன் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தான் எருசலேம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஐயா. நீங்களே கர்த்தருடைய நகரம், நீங்களே கர்த்தருடைய வீட்டார் ஐயா. கர்த்தருடைய ஆலயமும் நீங்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, அப்ப நான் என்னையா சுவிசேஷகியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நற்செய்தியை சொல்ல நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்ல செய்திகளை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்க ஐயா, ஷேர் பண்ண, நல்ல செய்திகளை அநேகருக்கு அனுப்ப, அநேகரோடு நல்ல செய்திகளை பேச உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது ஐயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற அனுபவம், அந்த கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஆற்றி தேற்றி அரவணைக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருடைய அன்பை அநேகருக்கு பகிர்ந்து சொல்லுகிற ஒரு கடமை இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அதனால் தான் ஆண்டவர் சொல்றார், சீயோன் என்னும் சுவிசேஷகியே, உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, பயப்படாத. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. மை காட், எத்தனையோ பேர் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? என் வாழ்க்கையிலே நான் படுகிற உபத்திரவங்கள் இருக்கிறதே, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? என் கைகள் தளர்ந்து போய்விட்டது, என் தள்ளாடுகிற முழங்கால்களை யார் பலப்படுத்துவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்களோடு கர்த்தரை பற்றி, கர்த்தருடைய அன்பை பற்றி, அவருடைய நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. அது நல்ல காரியம். நீங்கள் பயப்படாமல் உயர்ந்த பர்வதத்தில் ஏறுங்கள். யார்கிட்ட வேணா சொல்லுங்க கர்த்தருடைய நற்செய்தியை. யார் தடுக்க முடியும் ஐயா? நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் தடுக்க முடியும்? பாருங்க, இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. மறந்துடாதுங்க, சும்மா ஒன்றும் புறப்பட மாட்டார் கர்த்தர் ஐயா. சும்மா ஒன்றும் புறப்பட மாட்டார். எப்ப
புறப்படுவார். அநேகர் இதை செய்கிறதில்லை. நல்ல செய்திகளை சொல்லுங்கள், நல்ல செய்திகள் உங்களுக்காக கடந்து வரும். கர்த்தருக்காக நில்லுங்கள், கர்த்தர் உங்கள் பட்சத்திலே நிற்பார். கர்த்தருக்காக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுக்காக புறப்படுவார். கர்த்தருக்காக பேசுங்கள், கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். மாற்றமே இல்லை, வேற ஒரு ஷார்ட்கட்டும் இல்லை. கர்த்தருக்காக நீங்கள் பேசும் பொழுது அநேகரிடம் கர்த்தரை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் மகிமையான காரியங்களை குறித்தும் ஷேர் பண்ணி நீங்கள் பேசும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக பேசுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் ரகசியம். ஐயா, நீங்க அநேகரோடு கர்த்தரை குறித்து பேசுகிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நல்ல செய்திகளை ஷேர் பண்றீங்க, அவங்களோடு பேசுறீங்க. பயப்படாம உயர்ந்த பர்வதத்தில் ஏறுவது போல் ஏறி நின்று பேசுகிறீர்கள். ஐயா, உரத்த சத்தமிட்டு பயந்து பயந்து அல்ல, சுவிசேஷம் பயந்து பயந்து சொல்லுகிறது அல்ல, தைரியமாய். ஏன்னா அது ராஜாவின் வார்த்தை, அதிலே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. சுவிசேஷமே தேவ பலனாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிறகு எப்படி பயந்து பயந்து பேச முடியும்? உரத்த சத்தமிட்டு தைரியமாய் சொல்லுங்கள். என்னையா சொல்லணும்? இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அது என்னையா? அம்மா பயப்படாதுங்க, அக்கா பயப்படாதுங்க, தங்கச்சி பயப்படாதுங்க, அண்ணாச்சி பயப்படாதுங்க. இதோ உங்கள் தேவன், உங்கள் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். இவரே உங்கள் சகல ஆறுதலின் தேவன் என்று ஜனங்களை ஆறுதல் படுத்துங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அநேகருக்கு நற்செய்தியை நல்ல செய்தியை சொல்லுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை குறித்து சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுவார். ஐயா, உங்கள் பிள்ளைகளை குறித்து யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசுவார். நீங்கள் கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, இந்த நற்செய்தியை குறித்து வெட்கப்படாமல் நீங்கள் பேசும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிதாவின் சமூகத்திலே, பரலோக தூதர்களின் சமூகத்திலே உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. என் தேவனாகி கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக பேசினாரே ஆனால், மை காட், நன்மைகள் உங்களை தேடி வரும், நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். ஐயா, உடனடியாக நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல வாய்ப்புகள், நல்ல செய்திகள், நல்ல தொடர்புகள் உங்களை தேடி வரும். என கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். பேச வேண்டிய இடத்திலே அவரே பேசுவார், அவருடைய தூதர்கள் பேசுவார்கள். ரட்சிப்பை, விடுதலையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக கடந்து செல்வார்கள். ஐயா, உங்களுக்காக என்ன பேசணுமோ அதை பேசுவார்கள். உங்களுக்காக எங்கே வழக்காட வேண்டுமோ அங்கே வழக்காடுவார்கள். எங்கே யுத்தம் செய்ய வேண்டுமோ அங்கே யுத்தம் செய்வார்கள். எங்கே உங்கள் பிள்ளைகள் சங்கலிகளிலே, கட்டுகளிலே, காவல்களிலே, அவமானங்களிலே அடைபட்டிருக்கிறார்களோ அந்த கதவுகளை திறப்பார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். பாருங்க, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர். 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புய பலத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக செல்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய நல்ல செய்திகளை, நல்ல விசேஷங்களை அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பாருங்கள், யோபு எவ்வளவோ காலம் அவஸ்தைப்பட்டார், கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார். ஆனால் வேதம் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபு எப்பொழுது தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தாரோ, ஐயா, தன் பாடே இத்தனை பாடுகள், எனக்கே இத்தனை கஷ்டங்கள், எனக்கே இத்தனை அவமானங்களும், கஷ்டங்களும், குழப்பங்களும், வருத்தங்களும், தோல்விகளும், நஷ்டங்களும், நான் எப்படி சார் அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியும்? அந்த சூழ்நிலையில் நீங்கள் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், ஐயா, அடுத்தவர்களுக்கு நல்ல செய்திகளை ஷேர் பண்ணுகிற, நல்ல செய்திகளை சொல்லுகிற அந்த அற்புதமான காரியம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய சிறையிருப்புகளை மாற்றும். ஹல்லேலூயா! கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாய் நீங்க செய்யும் பொழுது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர், இப்பொழுது நீங்க சொல்லும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக உங்களுக்காகவும், உங்கள் குடும்பத்திற்காகவும், பிள்ளைகளுக்காகவும், உங்கள் ஊழியர்களுக்காகவும், உங்கள் கையின் பிரயாசங்களுக்காகவும் கர்த்தராகிய ஆண்டவர் கடந்து வருவார். மாற்றமே இல்லை. அவர் வாரது மாத்திரமல்ல, அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், வல்லமையினால். எங்கே அரசாளுவார்? உங்க பிள்ளைகள் மேல, உங்க கஷ்டங்களின் மேல, உங்க துக்கங்களின் மேல, உங்க பல்வேறு உபத்திரவங்களின் மீது அவர் அரசாளுவார். மாத்திரமல்ல, இதோ அவர் அளிக்கும்
கொடுக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக உங்கள் சமூகத்திலே வந்து சேரும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்களை ஒருவரும் அசைக்க முடியாது. கர்த்தரே உங்களுக்காக, உங்கள் காரியங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக பராக்கிரமசாலியாய் புறப்படும் பொழுது யார் உங்களுக்கு எதிராய் நிற்க முடியும்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, இந்த இரவு ஜெப வேளையிலே வந்திருக்கிற தேவ சமூகம் என்று நினைத்து, ஐயா, இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற இதையே உம்முடைய பரிசுத்த பர்வதமாய் நினைத்து அதிகாலை வேளையிலும் நடுஜாமங்களிலும் இரவு வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் எங்கள் இரட்சகரும் ஆண்டவரும் ஆத்தும நேசருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. அவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அந்த தியாகத்தினாலே நாங்கள் பரிசுத்த மனவாட்டிகளாய், ஐயா, உம்முடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஐயா, அந்த இரத்தத்தில், அந்த மகா பெரிய தியாகத்தினால் தைரியமாக உம்முடைய கிருபாசன தண்டையிலே வருகிறோம் சுவாமி. என் தேவனே, ஐயா, பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்களில் இருக்கிற பிள்ளைகளை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் பிள்ளைகளோடு பட்சமாய், பாசமாய், தேற்றமாய் பேசுங்கள் என்று சொன்னீங்களே, அதுபோல பேசுகிறோம். இன்றோடு அவர்கள் போர் முடியட்டும் சுவாமி. அவர்கள் போர் முடியட்டும். அவர் குடும்பங்களிலே இருக்கிற யுத்தங்கள் முடியட்டும். கஷ்டங்கள் மாறட்டும். கண்ணீர்களை கர்த்தர் துடைப்பீராக. இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பரிசுத்த பிதாவே, இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாறுதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த போர் முடியட்டும் ராஜா. அந்த யுத்தம் முடியட்டும். இனியும் இவர்கள் அவதிப்படாதபடி, இனியும் சஞ்சலப்படாதபடி, இனியும் அநேகருடைய கைகளிலே அகப்பட்டு இவர்கள் நசுக்கப்படாதபடி, ஒடுக்கப்படாதபடி, இவர்களை தண்டாயுதத்தினால் அடித்த அசிரியன் இன்றே சங்கரிக்கப்பட்டு போகும்படியாய் அந்த போர்கள் முடியட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா யுத்தங்களும் இதோடு நின்று போகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா உபத்திரவங்களும் இன்றே மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நீ பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, நீ உரத்த சத்தமிட்டு என்று சொன்னது போல என் அன்பு சகோதர சகோதரிகள், இது முதல் உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக இவர்கள் மாறுவார்கள். ஐயா, கரங்களை உயர்த்துங்க. ஐயா, இன்று முதல் உம்முடைய நற்செய்தியை, நல்ல செய்தியை, நல்ல காரியங்களை அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக, ஷேர் பண்ணுகிறவர்களாக, அநேகருக்கு நல்ல செய்திகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறவர்களாக நாங்கள் மாறுகிறோம் என்று சொல்லுங்கள் அருமையானவர்களே. பயப்படாமல் சத்தமிட்டு பேசுவோம் சுவாமி. ஆமென் ஆண்டவரே, உம்மை குறித்தும், உம்முடைய நாமத்தை குறித்தும், உம்முடைய வல்லமையை குறித்தும், உம்முடைய கிருபைகளை குறித்தும் நாங்கள் இனி தாமதிக்காமல் பலரோடும் பேசுவோம், பலருக்கு அதை அறிவிப்போம். ஆமென் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் உம்மை பற்றி வெட்கப்படாமல் பேசும் பொழுது நீர் எங்களை குறித்து வெட்கப்படாமல் பரமபிதாவின் சமூகத்திலே இருக்கிற தூதர்கள் மத்தியிலே பேசுவீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நன்றி சுவாமி. இவர்களுக்காக, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, என் தேவனே, அவருடைய பிள்ளைகளுக்காக யார் யாரோடு பேச வேண்டுமோ, எந்த முதலாளிமாரோடு பேச வேண்டுமோ, எந்த அதிகாரிகளோடு பேச வேண்டுமோ, எந்த தகப்பனை கொண்டான் கொடுத்தானோடு பேச வேண்டுமோ, ஐயா ஸ்தோத்திரம் டாடி, எந்த மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரோடு பேச வேண்டுமோ, எந்த வரன்களோடு பேச வேண்டுமோ, பார்ட்னர்ஸோடு பேச வேண்டுமோ, கர்த்தர் இன்றே 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 கர்த்தரே பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய தூதர்களுக்கு அந்த அசைன்மென்ட்டை கொடுக்கும்படியாய், உம்முடைய தூதர்களுக்கு அந்த உத்தரவை கொடுக்கும்படியாய் அன்பு தேவ பிள்ளைகளையும் அவருடைய காரியங்களையும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இனி நாங்கள் பயப்பட மாட்டோம் ஐயா. இனி என் சகோதர சகோதரிகள் பயப்படாமல் சத்தமிட்டு, ஐயா ஐயா, தொலைந்து போய்கொண்டிருக்கிற, தவந்து போய்கொண்டிருக்கிற, துக்கத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரிடம் உம்முடைய சுவிசேஷத்தை குறித்து நல்ல செய்தியை, நற்காரியங்களை நாங்கள் சுவிசேஷமாய் அறிவிப்போம். இதோ உங்கள் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் என்று நாங்கள் அறிவிப்போம் ஆண்டவரே. அதற்கு ஏற்ற பலத்தை கர்த்தர் கொடுப்பீராக. அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும்
ஒவ்வொருவருக்கும் அதற்கேற்ற பலம், அதற்கேற்ற அபிஷேகம், அதற்கேற்ற ஞானம், அதற்கேற்ற நல்ல சூழ்நிலைகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பொழுது நீர் என் தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமசாலியாக புறப்படுவீர், உம்முடைய புயத்தினால் அரசாளுவீர் என்று வாசிக்கிறோமே. அப்படியே இவர்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய், வழக்காடும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக நீர் பேசும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் புறப்படுவீராக. கர்த்தாவே நீர் எழுந்தருளுவீராக. மோசே சொன்னது போல என் தெய்வமே நீர் எழுந்தருளும். சத்துருக்களும் துன்பங்களும் சஞ்சலங்களும் தவிப்புகளும் சிதறடிக்கப்படட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் சுவாமி. என் தேவனே நீர் அளிக்கும் பலன் உம்மோட கூட வருகிறது என்று வாசிக்கிறோமே. இந்த பிள்ளைகள் உமக்கு நீண்ட நாளமாய் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆதரிப்பீராக, பலப்படுத்துவீராக, பாதுகாப்பீராக. உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். இதுதான் ரகசியம். அருமையான தேவ பிள்ளைகளே, இது சூப்பர் சீக்ரெட். மறந்து விடாதீர்கள். நீங்க என்ன செய்றீங்களோ அதற்கு பிரதிபலன் பாருங்க. நீங்க சத்தமிடாம, கவலைப்படாம, தைரியமா கர்த்தரை குறித்து ஷேர் பண்ணுங்கள். கர்த்தரை குறித்து அநேகருக்கு சொல்லுங்கள். நல்ல செய்திகளை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக, ஐயா அவர் உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக பராக்கிரமசாலியாய் என் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் புறப்பட்டு வந்தால் என்னவாகும்? நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.